காளான் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இது மாதிரி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. ஃபேனில் எண்ணெய் அளவாக போட்டுக்கோங்க. போட்டு பட்டை இலை போட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இது வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்குங்க. வெறும் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா அரைச்சிக்கோங்க. ட்ரையாக தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் 2 ஸ்பூனுங்க. குழம்பு தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூனு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த காளான் அதில் போட்டுக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க காளானை. நல்லா ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. இதுலேயே பாருங்கள், மட்டன் கிரேவி மாதிரி இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குது. மட்டன் குழம்பு வாசனை வந்துருச்சு. இதிலே ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், 3 முட்டை ஊற்றிருக்கேன். இதை ஒரு ஐடியா பண்ணலாம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாசனை செமையாக இருக்குது. முட்டையை உடச்சி இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு வேக வைக்கணும். இதில் கொஞ்சம் பாலக்கீரை போட்டுக்கலாங்க. இந்த காளானில் பாருங்கள், பாலக்கீரை போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் சீக்கிரமாக மீட் ஆகிடும். பாருங்கள், முட்டை ரெடி ஆகிடுச்சு. கேக்கு மாதிரி. நம்ம இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது ஒரு டிஃப்ரென்ஸாக செமையாக இருக்கும். பாருங்கள், காளான் பாலக்கீரை முட்டை தொக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன்றும் சொல்லவே மாட்டீங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா மணக்குது, மட்டன் குழம்பு மாதிரி.